தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். மற்றொரு ஜனம் 360 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நம்மோடு அபினவ் மற்றும் குஹன் 2 பேர் இணைஞ்சிருக்காங்க. நேரடியா இன்னைக்கு ரொம்ப எலாபரேட்டா அப்படியே இழுத்துட்டு போகாம நேரடியா கான்டென்ட்லயே இறங்கிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்க. அபினவ், முதல் டாபிக் என்ன இன்னைக்கு? முதல் டாபிக் திரு அண்ணாமலை அவர்களை பற்றின ஒரு சர்ச்சை. அது ஓகே, என்ன அப்படின்றத பார்த்துருவோம். பார்த்துருவோம். எஸ். விரதம் இருப்பதால் கேன்சரை தவிர்க்கலாம். ம். அண்ணாமலை கருத்தை திரிக்கும் எதிர்க்கட்சிகள். அதாவது அவர் புதுச்சேரியில் நினைக்கிறேன் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துக்கிறாரு, விவேகானந்தர் தினத்தை முன்னிட்டு. அப்போ அவர் சொல்லும்போது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, நாம் விரதம் இருக்கும்போது அது கேன்சர் செல்களை அழிக்கிறது, அதனால கேன்சர் வராமல் நம்மை தற்காத்து கொள்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு. உடனே இதை எல்லாரும் எப்படி திரிச்சிட்டாங்க அப்படின்னா, விரதம் இருக்கிறதுனால கேன்சரை குணமாக்கிடலான்னு சொல்லி ஒரு மூட நம்பிக்கையை திரு அண்ணாமலை அவர்கள் பரப்புகிறார் அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அமெரிக்கன் கேன்சர் ஜேர்னல் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையிலேயே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபாஸ்டிங் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருப்பதன் மூலமாக கேன்சர் செல்களை அழிக்க முடியும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இங்கே புரிதலுக்காக சொல்கிறேன், கேன்சர் செல் அப்படின்றது கேன்சர் வந்தால் தான் நமக்கு இருக்கும் அப்படின்றது புரிதல் கிடையாது. எல்லாருடைய உடம்புலையும் இயற்கையிலேயே கேன்சர் செல் அப்படின்றது இருக்கும். ஆனால் நம்முடைய தவறான உணவு பழக்கங்கள், ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறை இதை மேற்கொள்ளும்போது இந்த கேன்சர் செல் அப்படின்றது பெருக்கமடைஞ்சு புற்றுநோயாக உருவாகுது. அப்போ திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாரு, நம்ம முன்னாடியே ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இருந்தாங்கன்னா, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருந்தோம்னா இதை குணப்படுத்தலான்றாரு. அதை சயின்டிஃபிக்காகவும் ஆமா அப்படின்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அதாவது அவர் சொன்னதை இன்னும் ரொம்ப தெளிவாக நான் சொல்கிறேன். அவர் பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்மளே சொல்லுவோம், ஸ்கூலில் கூட நம்மளுக்கு சொல்லி தந்திருப்பாங்க, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் அப்படின்னு சொல்லி. ஒரு நோய் வருவதற்கு முன்பு அது வர்றதை தடுத்து நிறுத்தினா நல்லது அப்படின்னு அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. நம்ம ஒவ்வொருத்தருடைய உடம்புலையுமே கேன்சர் செல் இருக்குது, ஒரு சின்ன அளவுக்கு இருக்கும். அந்த கேன்சர் செல் எப்போ வளர்ந்து பெரிய அளவுக்கு ஆகி ஹெல்த்தி செல்ஸை சாப்பிட்ற அளவுக்கு அது டெவலப் ஆகுதோ அப்போ தான் நம்ம நோய் வழிபட்டு அவஸ்தைப்படுறோம். ஸோ நம்ம நாட்டில் ஒரு பழக்கம் இருக்குது, விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது. அது சாமிகள் கடவுளுக்கு இருப்போம், இல்லாட்டி அவங்க விருப்பப்பட்ட மாதிரி இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படி ஏன் முஸ்லீமில் கூட தான் இருக்காங்க. ஒருவேளை முஸ்லீம் ரம்ஜானுக்கு நோன்பு இருக்கிறது கேன்சரை க்யூர் பண்ணிவிடும்னு சொல்லியிருந்தா அந்த திமுக காரங்களாம் ஆமாம் 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 ஆமான்னு அப்படி கைத்தட்டி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹிந்துக்களுக்கு அவர் அண்ணாமலை அவர் ஒரு முருக பக்தர் அப்படிங்கிறதுனால இவர் முருகருக்கு உண்ணாவிரதம் இருக்க தூண்டுறாரு, சஷ்டி விரதத்தை தூண்டுறாரு அப்படின்னு தான் அவங்களுக்குலாம் எரியுது. குறிப்பாக அதை யார் சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், முன்னாள் தருமபுரி எம்பி அவர் தான் அண்ணாமலை ஸ்டூபிட் இடியட்னு ஏதோ ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருக்காரு. ஸோ அதுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி அண்ணாமலை ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, உண்ணாவிரதம் அதாவது விரதம் இருந்தால் குணமாகும் சொல்லலை, வரதை தடுக்கலாம். இப்போ நான் அதுக்கு ஒரு 3 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அண்ணாமலை சொன்னது கிடையாது, பிரபலமான ஆங்கில ஊடகங்களில் வந்திருக்கக்கூடிய இதெல்லாம் ரிசர்ச் ஆர்டிக்கல் கிடையாது. இந்த ஃபாஸ்டிங்கால கேன்சரை கட்டுப்படுத்தியவர்களுடைய ஹிஸ்ட்ரி, நிஜமாக நடந்த விஷயங்கள். ஸோ அதில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒருத்தருக்கு ஸ்டேஜ் 4 கேன்சர் அப்படின்னு வந்திருக்கு. அவருக்கு கீமோலாம் பண்ணாலும் குணம் அடையாது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்போ அவர் மனம் தளராமல் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், எப்படி கேன்சர் வளருது, அந்த கேன்சர் செல்ஸ் வளர்வதற்கான அந்த எரிவாயுவை நான் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு அவர் ரிசர்ச் பண்ணுறாரு. ரிசர்ச் பண்ணும்போது அவருடைய டாக்டர்ஸ், அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரிசர்ச் பண்ணக்கூடியவங்களாம் கடைசியில் என்னென்னா, சில ரீதியான ஃபுட்ஸை கட் பண்ண சொல்கிறாங்க. இந்த ஃபுட்டு தான் உன் உடம்புல இருக்கக்கூடிய கேன்சர் செல்லை வளர்க்குது அப்படின்னு சொல்லி அன்னையிலேருந்து அவர் பயங்கரமான ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணுறாரு, ஃபாஸ்டிங்கை ஃபாலோ பண்ணுறாரு. அவருடைய நண்பருக்கும் இதே மாதிரி வருது, அவரும் இதே மாதிரி மெடிக்கல், அதாவது இதெல்லாம் ப்ராப்பர், யாரும் வீட்டில் உட்காந்து கூகுள் பார்த்து பண்ணல. நீங்களும் அது மாதிரி கூகுள் பார்த்து பண்ணிடாதீங்க, மடையர்கள் ஆகிடாதீங்க. ப்ராப்பரான டாக்டரை போய் பாருங்கள், ப்ராப்பரான கன்சல்டண்ட்டை போய் பாருங்கள், அவங்க தரக்கூடிய விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அது மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க, அவர் ஃப்ரெண்டும் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு ஃப்ரெண்டு 1 வருஷம் ஃபாலோ பண்ணி அதில் குணம் அடைஞ்சிட்டாருன்னு நினச்சிட்டு அதை விட்டுட்டாரு, சீக்கிரமாக இறந்து போயிட்டார். ஆனால் அதையும் பார்த்து இவர் என்ன பண்ணுறாருன்னா, அது ரொம்ப ரிகடாக ஃபாலோ பண்ணி கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் இதை சொல்லி அவருக்கு 4th ஸ்டேஜ் கேன்சர் வந்துருச்சுன்னு சொல்லி, இனிமேல் உன்னால் பிழைக்க முடியாது, நீ இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துருன்னு சொன்னவர் 6 வருஷமாக
தொடர்ந்து உயிரோட இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ரீசெண்ட் எக்ஸாம்பிள் நவ்ஜோத் சிங் சித்துவோட ஒய்ஃப், வைஃப் எஸ். அவர்களுக்கும் இதே மாதிரி தேர்ட் ஆர் ஃபோர்த் ஸ்டேஜ் பொழைக்கவே முடியாதுன்ற சூழ்நிலையில இதே பத்தியத்தை அவர்களும் பிரபலமான பின்பற்றுகிறார்கள். காங்கிரஸ் தலைவர். பிரபலமான காங்கிரஸ் ஆன்டி ஹிந்துத்துவா பேசக்கூடியவர், ஆனா ஃபைனலா அந்த இடத்துல கண் கலங்கி சரண்டர். சரண்டர் ஆயிட்டாரு. ஸோ அதே மாதிரி அதே ஆங்கில ஊடகம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்னொன்று வந்திருக்கு. ஒருத்தர் 10 வருஷமா கேன்சர் வந்து 10 வருஷமா ஃபாஸ்டிங்னால அதை கட்டுப்படுத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நம்ம உடம்புல ஃபாஸ்டிங் இருக்கும்போது இந்த முன்னாடி கேஸ் மாதிரி செல்ஸ் வந்து இறந்து போகும். அது எப்படி இறந்து போகுது அப்படின்னா, அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா ஆட்டோஃபேகி அப்படின்னு சொல்றாங்க. மேபி ப்ரொனவுன்சியேஷன் தப்பா இருக்கலாம், ஏன்னா மெடிக்கல் டேர்ம்ஸ் நமக்கு தெரியாது. இந்த ஆட்டோஃபேகி அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, உடம்புல நேச்சுரலாகவே நம்மளை சுத்தம் பண்ணக்கூடியது, நம்மளுடைய செல்ஸை சுத்தம் பண்ணக்கூடியது, இறந்து போன பிரேக் டவுன் ஆன செல்ஸை ரீசைக்கிள் பண்ணக்கூடிய ப்ராசஸ் நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும்போது நடக்குது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஹிந்துஸ்தான் டைம்ஸில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கணும். அந்த செய்தியிலே ரொம்ப தெளிவாக ஒரு லேடி டிலான் அப்படின்னு சொல்லி ஒரு விமன் ஹெல்த் கோச், ஒரு விமன் ஹெல்த் கோச்சுக்கு கேன்சர் வந்து அவங்க 10 வருஷம் இதே மாதிரி ஃபாஸ்டிங் இருந்து அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணி பொழைச்சிருக்காங்க. இதெல்லாமே வந்து ஸ்டடி கேஸ், உண்மையிலே நடந்தவங்க. அண்ணாமலை அவர்கள் சொன்னது ப்ரிவென்ஷன் தான். நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்து க்யூர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லலை. நம்மெல்லாம் ஃபாஸ்டிங் இருந்து நம்மளுடைய பழக்க வழக்கத்தால் கேன்சரே வராமல் நம்ம முன்னோர்கள் நம்ம உடம்பை பாதுகாத்துட்டாங்க. இப்போ நான் திருப்பி அந்த தருமபுரி எம்பி மேட்ருக்கு வரேன். முன்னாள் எம்பி இவர் தான் வந்து பார்லிமெண்ட்டில் போய் கோமூத்ரா பெல்ட்னு சொன்னார். வட இந்தியர்களை, குறிப்பாக மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷில் பாஜக ஜெயிக்கிறதுனால வைத்தறிச்சில்ல இவர் வந்து இந்த மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ்லாம் கோமூத்ரா பெல்ட்னு சொன்னார். இவர் தான் வந்து ஒரு இடத்துல ஏதோ ஒரு அரசு நிகழ்ச்சிக்கு போய் ஏதோ அங்கே பூஜை பண்ணுற ஐயரை பார்த்துட்டு இவருக்கு வந்து ஏய் என்ன வெறும் ஐயர் மட்டும் இருக்கு, எங்க பாதிரியார், எங்க வந்து முஸ்லியார், எங்க வந்து தீக்கால இருந்து அப்படி நைஸ்ல அவர் சொல்றாரு. கிறிஸ்டியன் பாஸ்டர் எங்க, முஸ்லீம் இவர் எங்க, தீக்காக்காரங்க. அந்த கேள்வியே தப்பு. ஏன்னா ஹிந்துக்கள் தான் பூமி தாயா மதிக்கிறாங்க, அதனால பூஜை பண்ற பழக்கம் நமக்கு இருக்கு. அவங்க அதை வணங்குறது இல்ல. நீங்க அவங்கள கூப்பிட்டீங்கன்னா அவங்கள அவமானப்படுத்துறீங்க, அவங்க மத நம்பிக்கைக்கு விரோதமா செயல்படுறீங்கன்னு அர்த்தம். இயேசுவை தவிர கிறிஸ்தவர்கள் யாரையும் கும்பிட மாட்டாங்க, அல்லாஹ்வை தவிர இஸ்லாமியர்கள் யாரும் கும்பிட மாட்டாங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு பூமி பூஜைக்கு வர சொன்னா இவர் எந்த அளவுக்கு ஒரு மட சாம்பிராணியா இருந்திருப்பாரு அப்படிங்கிறத பார்க்கணும். நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இப்போ இதே தான் வந்து பீஃப் விஷயத்துல வராங்க. இப்போ பீஃப் அப்படின்னு சொன்னால் இப்போ கேரளாவில் நிறைய பேர் சாப்பிட்றாங்க, நார்த் ஈஸ்டில் நிறைய பேர் சாப்பிட்றாங்க. பிஜேபி வந்து பீஃபுக்கு எதிரானது, இல்லை ஆர்எஸ்எஸ் வந்து பீஃபுக்கு எதிரானதுலாம் அவங்க சொல்கிறாங்க. பிஜேபி ஆர்எஸ்எஸ் எங்கேயுமே அவங்கள பீஃபுக்கு எதிரானவங்கன்னு சொல்லலை. அவங்க சொன்னது பசு வதைக்கு எதிரானவர்கள், பசுவை கொன்று சாப்பிடுவதற்கு, எரும மாடு கொண்டு சாப்பிடுவதற்கு இல்லை. இதற்கு ஆன்மீக ரீதியான பல காரணங்கள் இருந்தாலும் நான் வந்து சயின்டிஃபிக் ரீசனும் சொல்கிறேன். நீங்கள் ஜெர்சி மாடு எடுத்துக்கோங்க, சாணி நாரும்ல, சாணி யூரின்லாம் பண்ணீங்கன்னா பக்கத்தில் போனீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், பேட் ஸ்மெல் வரும். எந்த ஹியூமன் எக்ஸ்க்ரீட்டாலேருந்து வேற எந்த உயிரினத்தினுடைய எக்ஸ்க்ரீட்டா எடுத்துக்கிட்டாலும், யூரினும் பாத்ரூமும் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு பேட் ஸ்மெல் வரும். ஆனால் பசுவனுடைய சாணமும் பசுவனுடைய கோமூத்திரமும் நீ எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது சொல்லும்போது எல்லாம் கலாய்ப்பாங்க, வந்துட்டான்டா சங்கி கோமூத்திரம் சொல்லிட்டு போ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேணுன்னா கேட்டு அறிவு பெற்றுக்கோ, இல்லாட்டி கடைசி வரைக்கும் மடையனா இருந்துக்கோ. பசுவுக்கு மட்டும் என்னன்னா, ஒவ்வொரு ஹியூமனுக்கும் அவங்களுடைய வேஸ்ட்டு ஒன்று யூரின் வழியாக வெளில போகும், இல்லைனா வந்து எக்ஸ்க்ரீட்டா வழியாக போகும், இல்லைனா வேர்வை வெளில போகும். பசுவுக்கு மட்டும் அதனுடைய பாய்சனு இதிலேருந்து எதுலேருந்துமே போய் கலந்து வெளில போகாது, அது அதனுடைய சதைகளில் போய் சேரும், அதனுடைய ஃப்ளஷில் போய் சேரும். அப்போ அந்த ஃப்ளஷ் வந்து சாப்பிடக்கூடாது, ஏன்னா பசுவினுடைய பாய்சன் அந்த ஃப்ளஷுக்கு போகும்போது அதை சாப்பிட்ற மனுஷனுக்கு பலவிதமான நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் பசுனுடைய சாணத்தை வீட்டில் முழுகுவாங்க. தமிழர்கள் முழுகி தான் படுத்துட்டு இருந்தாங்க. தமிழர்கள் பசு சாணத்தை பயன்படுத்திட்டு தான் இருந்தாங்க. இன்னைக்கு 30 வருஷம் முன்னாடி போனீங்கன்னா கூட அந்த மாதிரி வீடுகள் பார்க்க முடியும். இன்னைக்கும் பல கிராமங்கள் இன்னைக்கு இவங்களோட இது நோக்கம் வந்து அண்ணாமலை சொன்ன விஷயத்துல இல்ல, இவங்க இந்து மதத்தை தான் திரும்ப திரும்ப கொஸ்டின் பண்றாங்க. ஆக்சுவலா இந்து மதத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல மூட நம்பிக்கை, அதை இவங்க வந்து திரும்ப திரும்ப சொல்ல ட்ரை பண்றாங்க. இந்து மதத்துல எல்லாமே ஒரு அறிவியல் பூர்வமா இருந்தா கூட அதை மக்களுக்கு எப்படி சொன்னா அவங்க செயல்பட. இவருடைய மதம் என்ன? இந்த டாக்டர் செந்தில்னு சொல்லக்கூடிய முன்னாள் தருமபுரி எம்பியினுடைய மதம் என்ன? அதே அவர் மறைச்சிக்கிட்டு தானே, போலித்தனமாக தானே வேலை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதனால தான் பசு மாംசத்தை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, நீங்கள் வந்து பீஃப் சாப்பிடாதீங்கன்னு பாஜக எங்கேயும் சொன்னது கிடையாது. பீஃபுக்கு எதிராக பாஜக இது பண்ணதும் கிடையாது. இது தவறான புரிதல், அது முதல்ல கிளியர் பண்ணிக்கணும். அதே மாதிரி தான் இந்த விரதம் அப்படிங்கிறது, எல்லாத்துக்கும் ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது. பசுமாடு சாப்பிடாதீங்க சயின்டிஃபிக் ரீசன் இருக்கா, இந்த விரதம் இருங்க சயின்டிஃபிக் ரீசன் இருக்கா, இது எல்லாமே உங்களுக்கு ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் இல்லை,
ஒரு 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 மெச்சூரிட்டி இல்ல. ஆக்சுவலா இல்ல இதெல்லாம் இதுல வெள்ளைக்காரன் வந்து சொன்னா இவங்க கேட்பாங்க. ஆமா. இந்தியால இருந்து இங்க இருக்கக்கூடியவர்கள் சொன்னா இது மூட நம்பிக்கைன்னு பாக்குறாங்க. இல்ல இதுல அது ஒரு புரட்டாசி பிராட் மாசம் வெள்ளைக்காரங்க அந்த அந்த விஷயம் தான் இதுலயே வருது. நீங்க ம். வந்து இது இந்து மதத்திற்கு எதிரானதுன்னு சொன்னீங்க இல்லையா? நான் இன்னும் பின் பாயிண்டாவே போறேன். ஹிந்துக்களினுடைய நாலெட்ஜ் சிஸ்டம் மீதான ஒரு அட்டாக்கா தான் நான் இத பார்க்குறேன். வெறும் அண்ணாமலை அவர்களுக்கு எதிரானதாகவோ, ம். ஹிந்து ஆன்மீக நம்பிக்கைகளுக்கு எதிரானதாகவோ மட்டும் இல்லாம, ஹிந்துக்களினுடைய அறிவு சிந்தனையின் மீதான ஒரு அட்டாக். ஏன் அப்டின்னா, பாரம்பரியமாகவே நம்ம சித்த, ஆயுர்வேத மருத்துவ முறைகள்ல இந்த அ அ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் விரதம் அப்படின்ற முறை இருக்கு. குறிப்பா சரக சம்ஹிதம் எடுத்துக்கிட்டோம்னா, 10 விதமான இந்த லங்கனம் அது ம். சித்த மருத்துவத்திலயும் அது லங்கனம் தான். அது வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுல சொல்லப்படுறதே இதுதான். ம். கெட்ட செல்களை அது வந்து அழிக்கும். டைஜஸ்டிவ் சிஸ்டத்த வந்து இம்ப்ரூவ் பண்ணும். உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ வந்து வெளியேற்றும். இதுதான் இந்த விஷயம் சொல்லுது. இன்னைக்கு லட்சக்கணக்கில் ரூபாய் கொடுத்து டீடாக்ஸ்ங்கிற பேர்ல ஏதோ இதெல்லாம் பண்ணிட்டு அதுதான். இருக்காங்க. அதாவது இல்ல என்னன்னா, இது எதுக்காக விரதம்ங்கிறதுல மட்டும் இல்ல. நம்ம ஆட்கள் வந்து உப்பு வச்சு பல் விளக்கிட்டு இருந்தாங்க. மஞ்சள் மூஞ்சில தேய்ச்சிட்டு இருந்தாங்க. எல்லா விஷயத்துலயும் நம்மளுடைய பாரம்பரியத்துல இருந்தது. இதெல்லாம் எடுத்துட்டு இன்னைக்கு உங்க டூத்பேஸ்ட்ல கறியை வச்சு பல்லு இன்னைக்கு உங்க டூத்பேஸ்ட்ல உப்பு இருக்கா? உங்க டூத்பேஸ்ட்ல சார்கோல் இருக்கா? இல்ல உங்க இதுக்கு அடிப்படை ஃபேஸ்க்கு இது இருக்கா? அதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, மாடர்ன் மெடிசின் இருக்கு இல்லையா? அந்த மாடர்ன் மெடிசின ஒரு டூலா மிஷனரீஸ் பயன்படுத்துறாங்க. இதுதான் இல்ல எதார்த்தம். அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இது. இந்து மதத்தினுடைய விரதங்களை கிண்டல் கேலி பண்ணக்கூடிய திராவிட இயக்கத்தை சார்ந்த முட்டாள்கள் ரம்ஜான் நோன்பு திறக்கிறதுக்கு போறாங்க. ரம்ஜான் நோன்பு என்னடா அது என்ன இதே மாதிரி விரதம் இருந்தா அவங்க மத அடிப்படையில இதே மாதிரி விரதம் இருந்தா அந்த விரதத்தை முடிக்கிறது தான் அந்த நோன்பு கஞ்சி குடிக்கிறதுன்னு. அந்த நோன்பு கஞ்சியை போய் குடிப்பாங்க. ம். ஆனா வந்து ஹிந்துக்கள் விரதம் இருக்கிறத முட்டாள்தனம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு ஹிப்போக்ரசி அப்படிங்கிறது தொடர்ந்து தமிழகத்துல இருக்கு. குறிப்பா திமுக, திக போன்ற இயக்கத்தினர் தமிழர்களை முட்டாள்கள், மடையர்கள் அப்படின்னு இன்னும் பெரியார் ஈவேரா சொன்னதே நம்பிக்கிட்டு இருக்காங்க. சொல்றவங்க தான் முட்டாள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ம். அண்ணாமலை தொடர்பானதே. ம். இந்த ராஜ் தாக்கரே அவர்களுக்கும், அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு மோதல் நடந்தது. ஆமா. அதுல சீமான் வந்து ஒரு வழியா கண்டனம் தெரிவிச்சுட்டாரு. வீடியோ பார்த்துட்டாருன்னு நான் வீடியோ பார்த்துட்டாரு. தமிழ் ஜனத்துக்கு ஒரு வெற்றி. அனுப்புறத பார்த்துட்டாரு. ஆமா. ஆனா, என்னால அத முழுசா பாராட்ட முடியல. ஏன் அப்டின்னா, அவரு வந்து அண்ணாமலை அவர்கள திட்டுனதுக்கு கண்டனம் தெரிவிச்சாலும், ராஜ் தாக்கரேவினுடைய அரசியல் சரியானதான்னு சொல்றாரு. அதை என்னால ஏத்துக்க முடியாது. ஏற்கனவே போன பாட்காஸ்ட்ல சொன்னது தான். அதாவது அதான் சொல்றேன். தமிழையும், தமிழகத்தையும் மதிக்காதவர்கள் உண்மையான மராட்டியரா இருக்க முடியாது. மராட்டியர்களை மதிக்காதவர்கள் உண்மையான தமிழரா இருக்க முடியாது. இது தமிழர், மராட்டியர்களுக்கு மட்டும் பொருத்தமானது இல்ல. இந்தியா ஃபுல்லா இருக்கிற அனைத்து மாநிலங்களுக்கும் மொழி வழி அரசியல் செய்யணும் அப்டின்னா, இன்னொரு மொழிய எதிர்த்து நீங்க இங்க அரசியல் பண்ணவே முடியாது. ஏன்னா, எல்லாருமே எல்லாரோடவும் வரலாற்றுல பிணைந்து தான் இருக்கும். ஆக்சுவலா ரொம்ப சிம்பிள். இங்க எப்படி நாம் தமிழரோ அங்க வந்து அந்த உத்தவ் தாக்கரேயோட சிவசேனா. ரெண்டும் இல்ல அவங்களோட ரீஜனல் நவநிர்மான் சரி ஆ. மகாராஷ்டிரா MNS. நவநிர்மான் சரி. எம்என்எஸ் இவங்க எல்லாருமே வந்து அந்த ஊருடைய நாம் தமிழர் மாதிரி தான். அந்த ஊரு மகாராஷ்டிரா பார்ட்டி. ஸோ அடுத்த டாபிக் போயிடலாம். அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்துருவோம். தமிழ்நாடு வந்த ராகுல் காந்தி வந்தாரா? இல்ல வந்தா ஆக்சுவலா இவர் வந்து தமிழ்நாடு வந்த மாதிரி தெரியலையே. இல்ல. ஏதோ ஒரு ஊட்டிக்கு வந்துட்டு அப்படியே போயிட்டாரு. கூடலூர் வந்திருக்காரு. ஆக்சுவலா என்னன்னா இவர் கூடலூர்ல வந்துட்டு போனதுனாலலாம் இவர் தெரியல. இவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல நிறைய வீடியோ வைரல் ஆயிடுச்சு. ம். அதனால தான் அந்த அதுக்கு முன்னாடி ஒரு இத்தனை நாள் அமைதியா இருந்தவர் தமிழ்நாட்டுக்கு வராருன்னு அவருக்கு யாரோ சொல்லியிருக்காங்க போல இருக்கு. வியட்நாம்ல இருந்து இப்பதான் லேண்ட் ஆனாரு. இறங்கினோடனே நெக்ஸ்ட் எங்க அப்படின்னு டூர் எங்க கைடு எங்க அப்படின்னு கூப்பிட்டு டூர் கைடு போயிருக்காரு. அடுத்து நம்ம எங்க டூர் போறோம் அப்படின்னு கேட்டதுக்கு ஊட்டி போறோம். ஊட்டி எங்க இருக்கு? ஊட்டி வந்து அதான் உங்க தமிழ்நாட்டுல இருக்கு. வயநாடு உங்க தொகுதி. தமிழ்நாடுல இருக்கு. தமிழ்நாடா? அப்ப தமிழ்நாடு சம்பந்தமா என்ன ட்வீட் போடலாம்? தமிழ்நாடு சம்பந்தமா அப்போ ஒண்ணு பண்ணலாம். ஜனநாயகத்துக்கு ஆதரவா ஒரு ட்வீட் போட்டு விட்டுரும். அதாவது கருத்து சுதந்திரத்தை மத்திய அரசு நசுக்குது, இந்த படத்தை வந்து சென்சார் போர்டு சர்டிபிகேட் தராம நசுக்குதுன்னு ஒரு ட்வீட்டை போட்டுருங்க அப்படின்னா, அவர் போட்ட ட்வீட் கீழே போய் பார்த்தா எல்லாம் இந்திரா காந்தி போட்டோ போட்டிருக்காங்க. எதுக்குன்னு தெரியல. ஏன்னா பராசக்தி படத்துல இந்திரா காந்தி என்ன செஞ்சாங்கன்றது சொல்லி இருக்குல்ல. இல்ல ஆக்சுவலி எதுக்கு இந்திரா காந்தி போட்டோ போட்டிருப்பாங்கன்னா, இவங்க ஒரு படத்துக்கே தடைக்கே இவ்வளவு குரல் கொடுக்குறியே, உங்க பாட்டி வந்து ஒட்டுமொத்தமா இந்தியாவை 1.5 வருஷம் தடை பண்ணி வச்சிருந்தது, எதுக்குமே சுதந்திரம் கொடுக்காம, எதுக்குமே வந்து ஒரு ஃப்ரீடம் கொடுக்காம, எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணி இந்தியாவுடைய இரண்ட காலம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மட்டமான ஒரு சூழ்நிலையை இந்த ஊர்ல உருவாக்கிட்டு, நீங்க வந்து இன்னைக்கு ஜனநாயகனை நசுக்கிறது கருத்து சுதந்திரம்ன்றீங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவர் ட்வீட் போட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கேள்வி வந்துருச்சு. விஜய்
ரசிகர்கள் நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு விஜயோட படம் இப்போ 25, 26 அந்த சமயத்துல ஜனநாயகன் ஃபெப் நாயகனாவது வரும்னு எதிர்பார்த்தோம். எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் முடியிற வரைக்கும் மே வரைக்கும் வர வாய்ப்பு இல்ல போல. இல்ல அது வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில சட்டம் என்ன, இப்ப சட்டத்துல வந்து எல்லாம் கிளியர் ஆகி அவர் படம் ரிலீஸ் பண்ண முடியும்னா கண்டிப்பா அது எவ்வளவு சீக்கிரம் வருமோ அவ்வளவு சீக்கிரம் வரும். சட்டத்தை மீறி எதுவுமே நடக்குமா அப்படின்னு நான் நம்பல. சட்ட ரீதியாக தான் அதை அணுகுவாங்க, சட்ட ரீதியாக அந்த படம் வெளியாகும் அப்படின்னு. இப்போ ராகுல் காந்திக்கு இன்னொரு கேள்வி, நீங்க ஜனநாயகம் படம் பேன் பண்ணக்கூடாது, அதுக்கு வந்து சர்டிபிகேட் கொடுக்கணுங்கிறீங்க, உங்களுடைய இளைஞர் அணி வந்து பராசக்தி படத்தை பேன் பண்ணுங்கிறாங்க. அது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது இல்லையா? அது சரி, அது கூட வந்து அவர் சொல்லிக்கலாம், ஏதோ உங்க கட்சிக்காரர் விரும்புறாரு, ஆனா நான் கருத்து சுதந்திரத்துக்கு முழு ஆதரவு தரேன் அப்படின்னு சொன்னா, அப்போ முதல்ல வந்து ராகுல் காந்தி எதிர்த்து பேச வேண்டியது அவங்கள பாட்டியை தான். அது அவர் பேசுவாரான்னு தெரியல. ஏன்னா போற இடத்துலலாம் என் பாட்டி தான் என்னுடைய அரசியல் எனக்கு தெரிஞ்ச குரு அந்த அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் இருக்காரு. போட்டது இவரா பிரவீன் காந்தியான்னு தெரியல. இல்ல பிரவீன் சக்கரவர்த்தி அதான் அவசரமா என்ன சொல்லிட்டாரு, இல்ல நாங்க இந்தியா கூட்டணி வலிமையா தான் இருக்கு, நாங்க இது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானதுன்றதுனால நாங்க ஜனநாயகனுக்கு ஆதரவா குரல் கொடுத்தோம்னு அப்படியே இங்க ஒரு பல்ட்டி அடிச்சிட்டாரு. ஆனா அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிற அதே நேரத்துல அவருடைய கட்சியினர் தான் பராசக்திக்கு எதிர்ப்பு. இப்போ காங்கிரஸ் ஒரு பக்கம் ஜனநாயகன் படத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு திமுக வெறுப்பேற்றுறதுனால இப்ப திமுக என்ன பண்ணிட்டாங்க, பராசக்தி டீம் நேரா போய் எல்முருகனுடைய பொங்கல் விழால பிரதமர் மோடியோட சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியை அட்டன் பண்ணிட்டு வந்தாங்க. மாத்தி மாத்தி திமுகவும் காங்கிரஸும் வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப ராகுல் காந்தி நேத்து என்ன நிகழ்ச்சிக்கு வந்தாரு? அது ஒரு பிரைவேட் ஸ்கூலோட இது பொங்கல் விழா. அந்த பிரைவேட் மிஷனரி ஸ்கூல் பொங்கல் விழான்னு கூட சொல்ல முடியாது. ஆக்சுவலி அது ஆனிவர்சரி, அதோட சேர்த்து பொங்கல் விழாவும் 50th ஆனிவர்சரி. அங்க வந்து ஷூ காலோட போய் பொங்கல் கிண்டி கொடுத்தது, இப்படி பல வித்தைகள். ஒரு ஆளு பரவாயில்ல, ஷூ காலோட போய் பொங்கல் கிண்டினாரு. நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் வந்து பொங்கல் கிண்ட வேண்டியது கரண்டியை பிடிச்சி, அவர் யாரோ அம்மா கையை பிடிச்சி பொங்கல் கிண்டிட்டு இருந்ததா நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி காமெடி தமிழ்நாட்டில் நடக்கும். நம்ம சிஎம் வருஷம் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு கீழே அடுப்பெல்லாம் இருக்காது, அடுப்பு ஏரியாது, அடுப்பு இருக்காது, பானை மட்டும் இருக்கும். ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மாதிரி புர்கா போட்டு ஒரு அம்மா இருப்பாங்க. கன்னியாஸ்திரிக்கும் பொங்கலுக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியல, கூட்டு வந்துருவாங்க. அப்புறம் நடுவில் மனைவியும் முதல்வரும் நின்று இந்த தடவை வித்தியாசமா ஒன்று பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ராவா என்னன்னா ஒரு சேட்டாமாவையும் கூப்பிட்டு நிக்க வச்சிருக்காங்க. எல்லா ப்ராப்பர்ட்டி. ஏன்னா பொங்கல் தான் சங்கராந்தின்றத அந்த வகையிலேயாவது அவர் ஒத்துக்கிட்டாரு. இல்ல சேகர் பாபு சொல்லியிருப்பாரு, நான் ஹார்பர்ல ஜெயிக்கணும்னா சேட்டுங்க ஓட்டு இருந்தாதான் ஜெயிக்கவே முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு போல இருக்கு. அதனால ஒரு இஸ்லாமியர் வீடியோ வேற வைரல் ஆயிட்டு இருக்கு. அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, இது மாதிரி இஸ்லாமியர்கள் வந்து வழிபடுறதுக்கு பொங்கல் காலேஜ்ல பொங்கல் விழாக்கெல்லாம் போலாமான்னு கேட்கும்போது, அது போகவே கூடாது, அது வந்து இந்துக்கள் பண்டிகை, அந்த பண்டிகைக்கு நம்ம போனா அது ஹராம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விசிகால இருக்கிற ஆளுநர் ஷானவாஸே சில ஆண்டுகளுக்கு முன்பு இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இப்போ ஒரு பாஸ்டர் ஒன்று பேசி பார்த்தேன், பொங்கல் வந்து நம்ம விழா கிடையாது, பொங்கல் கொண்டாடினா நம்ம வந்து இயேசுக்கு எதிரானவர்கள், அதனால அரசு தர 3000 ரூபாவும் அந்த பொங்கல் சம்பந்தமா தராங்க, அதனால அதை வாங்கி நீங்க வந்து பொங்கல் கொண்டாடக்கூடாது, அந்த 3000 ரூபா வாங்கி சர்ச்சுக்கு தந்துருங்க, நம்ம வந்து அதை வேற ஏதாவது நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துவோன்ட்டு அப்பா ஏழை மக்களுக்கு அரசு தர 3000 ரூபாவை பிடுங்கிறதுக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டுருக்காரு. இப்ப யாரு தமிழர்னு பொங்கல் கொண்டாடினா தமிழர், இவங்க எல்லாம் கொண்டாட மாட்டேன்ட்டாங்க. இதை கொண்டாடாத எல்லாருமே பொங்கல் கொண்டாடுற கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் இருக்காங்க, அவங்க நியாயமா பொங்கல் கொண்டாடுறாங்க. பொங்கலை வந்து சிவன் நம்ம சூரியனை கும்பிடக்கூடிய ஒரு விழா தான் அப்படிங்கிற புரிதலோட கொண்டாடக்கூடிய இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் சிறு எண்ணிக்கையில இருந்தாலும் இருக்காங்க, அவங்க பொங்கல் கொண்டாடுறாங்க. பொங்கல் அப்படிங்கிறது தமிழர்களுடைய பண்டிகை, இந்து மதத்தினுடைய பண்டிகை அப்படிங்கிறது ஏத்துக்கிட்டே கொண்டாடக்கூடியவர்கள் இருக்காங்க. அந்த எண்ணிக்கை இந்த திமுக போன்ற இந்த குழப்பக்கூடிய திராவிட இயக்கங்கள் போன்ற இயக்கங்கள்லாம் வந்து அப்படியே வலு விளக்கும் போது இங்க மத நல்லிணக்கம் உருவாகி உண்மையான சமத்துவ பொங்கல், சூரியனை கும்பிடக்கூடிய பொங்கல் வந்து உருவாகும் அப்படிங்கிறது நம்ம ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பொங்கல் வந்து சூரியனை வழிபடுற பண்டிகை அப்படின்றது நமக்கு தெரியாது, வந்து சூரிய பொங்கல். அப்போ முன்னாடி இருக்கக்கூடிய போகி என்ன பண்டிகை அப்படின்னா, ஒரு ஹிஸ்டாரிக் ரிசர்ச்சர் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். அவர் வந்து இன்னைக்கு ஒரு ஆச்சரியமான தகவலை வந்து வெளியிட்டிருந்தார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, போகின்றதே பலராமரினுடைய இன்னொரு பெயர். பலராமரோட ஆயுதம் என்ன? கலப்பை. அவரை வந்து பாரத தேசம் ஃபுல்லாவே, குறிப்பா தமிழகத்துல விவசாய கடவுளா வழிபட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த கிருஷ்ணருக்கும் தமிழகத்திற்கும் உள்ள தொடர்பு. அந்த வகையில பலராமரை பயங்கரமா வழிபட்டிருக்காங்க. அப்போ பொங்கல் அப்படின்றதே விவசாய பண்டிகை. அப்போ சூரியனை வழிபடுறதுக்கு முன்னாடி அந்த ஆண்டு விளைச்சல் நன்றாக இருந்தது அப்படின்றதுக்காக பலராமரை வேண்டி கொண்டாடப்பட்டது தான் இந்த போகி பண்டிகை அப்படின்னு அவரு வந்து சொல்றாரு. வித் கல்வெட்டு ரெஃபரன்ஸோட சொல்றாரு.
அவரை தெரிந்தவர்கள் நிறைய பேர் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க அவருடைய அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் அவருடைய அக்கௌண்ட்டில் போய் ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து பார்த்துக்கலாம். இப்போ பேக் டு தலைவருக்கு வரலாம். தலைவருக்கு வருவோம். அபினவ் ஒரு தரவு சொல்லிட்டாரு. ஏன்னா வந்து ரசிகர்கள் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு எனக்கு விஷயத்தை இவர் மேல ஒரு இது இருக்கு, அதை நம்ம கடைசியா பேசுவோம். சரி, ஓகே, கடைசியா இதுல தலைவர் ராகுல் காந்திட்ட சில கேள்விகள் கேட்கப்படுது, அவர் சில பதில்களை அங்க கொடுக்குறாங்க. மாணவர்கள் வந்து ஒருத்தர் கேட்கிறார், ஈக்குவலா எஜுகேஷன் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு அவர்கிட்ட வந்து ஒரு மாணவர் கேட்கிறாரு. அதுக்கு சில சுவாரஸ்யமான அதுக்கு அவர் என்ன பதில்கள். சொல்றாரு, முதல்ல கல்வியில வந்து பிரைவேடைசேஷன் ஸ்டாப் பண்ணணும்னு அது சொல்றாரு. பிரைவேட் ஸ்கூல். பிரைவேட் ஸ்கூல் விடாத பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் ஒரு செகண்ட் ஜெர்க் ஆயிட்டாங்க. ஏய், அதுக்கப்புறம் சுதாகர் 50வது ஆண்டு துவக்க விழாக்கு ஒன்று கூப்பிட்டா நீங்க ஸ்கூலை மூடிட்டு போக இல்ல, சொல்றீங்களா? அதுக்கப்புறம் சுதாகரிச்சுட்டு என்ன சொன்னாரு செகண்ட்ல அப்படின்னா, ஜெர்க் ஆகி அப்புறம் யோசிச்சுட்டு ஆஹா நம்ம இங்க தானே வந்திருக்கோம் அப்படின்னு. இல்ல பிரைவேட் இருக்கலாம், ஆனா அதற்கு நிகரா அரசு பள்ளிக்கூடங்களும் தரத்தில் இருக்க அதாவது வேண்டும் கல்வி அப்படின்னு வந்து கமர்ஷியலைசேஷன் ஆறத வந்து அவர் வந்து எதிர்க்கிறார். எதிர்க்கிறேன்னு சொல்லி எங்க சொல்லியிருக்காருன்னா, ஒரு இங்க private ஊட்டியிலே அதிகமான ஃபீஸ் வாங்கக்கூடிய ஒரு கான்வென்ட் Convent அப்படிங்கிறது அந்த ஸ்கூல் தான். அந்த ஸ்கூல்ல தான் பணக்காரர்கள் மட்டுமே படிக்க முடியக்கூடிய ஒரு ஸ்கூல் அது. ஏழைகள்லாம் எத்தி பார்க்க கூட முடியாது. காம்பவுண்ட் அந்த அளவுக்கு உயரம். அந்த ஸ்கூலுக்கு போய் நின்று, ஆனா இவருடைய தைரியத்தை தைரியத்தை நம்ம பாராட்டணும். அந்த மாதிரி ஒரு ஸ்கூலுக்கு கெஸ்டா கூப்பிட்டு இருந்தா கூட அந்த அவங்க மனசு வருத்தப்படும்னாலும் அவர் மனசுல இருக்கிறது சொல்லியிருக்காருன்னு பார்க்கும்போது இது நம்ம முதல் விஷயம். அடுத்து ரெண்டாவது விஷயம் வந்து இந்த மாதிரி ஏஐ இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது எப்படி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம்னு இன்னொரு மாணவர் கேள்வி எழுக்கும்போது அவர் ஒரு நிமிஷம் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அடுத்து அவர் சொன்ன பதில் தான் இன்னும் ஆச்சரியமானது. ராகுல் காந்தியினுடைய கேள்வி பதில் செஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் இதான் மைக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கேள்வி கேட்டோடனே அவர் வந்து சம்மந்தமே இல்லாம ஒரு பதில் சொன்னார். அதாவது ஆக்சுவலி சைனா மேட் இன் சைனா மேட் இன் சைனா தான் ப்ராப்ளம் அப்படின்னு யோசிச்சு சைனா நேற்று கேட்ட கேள்வி ஏஐல எப்படி நம்ம வந்து முன்னேறலாம் அப்படின்னும் போது அவர் என்ன சொல்லியிருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்கூல் கரிக்குலத்திலே ஏஐ கொண்டு வரணும். ஏஐ அப்படிங்கிறது ஒரு 7வது 8வதுல இருந்தே, ஏன்னா மற்ற பல நாடுகளில் 7வது 8வதுல இருந்தே கொரியா, வியட்நாம், தாய்வான் போன்ற நாடுகள்லாம் 7th 8th இருந்து ஏஐ உடைய எஜுகேஷன் சொல்லித்தராங்க. ஸோ நம்ம கரிக்குலத்தில் கொண்டு வரணும். அப்படிதான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சைனா தான் எல்லாம் பண்ணுது, நீ வச்சிருக்கிற மைக்கு சைனா தான் பண்ணுது, இந்த கேமரா சைனா தான் பண்ணுதுன்னா, ஆமா அப்போ நீங்க 60 வருஷம் நீங்க என்ன பண்ணீங்க? சைனா அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தப்போ இங்க காங்கிரஸ் ஆட்சி தானே இருந்தது, நீங்க என்ன பண்ணீங்க? இப்போ 10 வருஷமா தானே பாஜக ஆட்சி. இந்த 10 வருஷத்துலயே இந்தியாவில் இல்லாத செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி இங்க கொண்டு வராங்க. ஏஐ டெக்னாலஜியில் நம்ம வந்து முன்னேறிக்கிட்டு இருக்கோம். யூபிஐ, இந்தியாவினுடைய யூபிஐ தான் வந்து உலகத்தினுடைய பெஸ்ட் மணி டிரான்ஸ்ஃபர் பிளாட்ஃபார்மாக மாறிட்டு இருக்கு. இவ்வளோ விஷயங்கள் வந்து கடந்த 10 வருஷத்துல நம்மளால செய்ய முடியுது அப்படின்னா, 60 வருஷம் சைனா வந்து முன்னேறிட்டு இருக்கும்போது இன்னும் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தீங்கன்னு அங்க இருக்கிற மாணவர்கள் கேட்பாங்கல்ல. அதுக்கு அதுலயே பதில் இருக்கு. அந்த நிகழ்ச்சி முழுக்க அவர் வந்து அவரோட இந்த மாதிரி நிகழ்வு நடக்கிறதுக்கு காரணம் என்ன, அவர் வந்து இறங்குனதுல இருந்து அவரோட கை இப்படிதான் இருந்தது. அதுல ஒரு பதிலும் சொல்றாரு. நீங்க அதை பார்க்கணும். ராகுல் காந்தி மாணவர்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்றாரு, எப்ப பாரு போனை நோண்டிக்கிட்டே இருக்கீங்க, எப்படி உருப்பிடுவீங்க? இப்போ நம்ம வீட்டிலலாம் சொல்லுவோம்ல, அம்மா எனக்கு வயிறு வலிக்குதுமா, ஃபோனு பார்த்துட்டே இருந்தால் வயிறு வலிக்காம பின் என்ன வலிக்கும்னு அம்மா கேட்பாங்கல்ல. அதே மாதிரி ராகுல் காந்தி என்ன பண்ணுறாரு, ஸ்டேஜில் நிற்கும் போது ஃபோன் நோண்டிகிட்டே இருந்தீங்கன்னா எப்படி உருப்பிடுவீங்கன்னு சொல்கிறாரு. இப்போ ஒரு வீடியோ நான் போடுறேன், அது மட்டும் நீங்களும் நம்ம ஆடியன்ஸும் பார்த்துட்டு வந்துருக்கு. Thank you, Nixon, for setting a gracious tone for this celebration. At this moment, I respectfully hand over the session to Mrs. Purnima, Teaching Faculty, Department of English. இது அந்த நிகழ்ச்சியில அவர் ஃபோன் பயன்படுத்தினது. ஆனா ராகுல் காந்தி மற்ற இடத்துலலாம் எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. இப்படி தன்னைத்தானே 100% ஃபோன்லேயே முழுங்கி இருக்கக்கூடிய ஒருவர் மாணவர்களுக்கு ஃபோன் பயன்படுத்தாதீங்கன்னு சொன்னால், இது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஆர்எஸ்எஸ்னுடைய 2வது தலைவர் குருஜி கோல்வர்கர், அவர் வந்து ஒரு தடவை ஒரு வீட்டில் தங்க போகிறார். இந்த ஆர்எஸ்எஸ்ல ஒரு பழக்கம் இருக்குது, பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்லாம் போய் தங்க மாட்டாங்க. ஏதாவது ஊருக்கு போனால் அங்கே இருக்கிற அந்த இயக்க சார்ந்தவங்க வீட்டில் தான் போய் தங்குவாங்க. அப்படி தங்கும்போது
ஒருத்தர் வந்து ஒருத்தர் அவருடைய பையனை பற்றி கோல் ஒர்க்கர் கிட்ட பயங்கரமான கம்ப்ளைண்ட். இவன் காலைல எந்திரிக்க மாட்றான், சுறுசுறுப்பாக இருக்க மாட்றான், சோம்பேறியாக இருக்கான், அப்படி இப்படின்னு. அப்போது கோல் ஒர்க்கரு அந்த அப்பாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாராம். நீங்கள் காலைல எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க? நான் காலைல ஒரு 8:30க்கு எந்திரிக்கிறேன் குருஜி அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் 8:30க்கு எந்திரிச்சிட்டு உங்கள் பையன் 6 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினச்சிங்கன்னா எப்படி பையன் 6 மணிக்கு எந்திரிப்பார்? பையன் 6 மணிக்கு எந்திரிக்கணும்னா அப்பா 5:30க்கு எந்திரிக்கணும். பழக்கணும், பழக்கி விடணும். நீங்கள் 8:30 மணி வரைக்கும் கொரட்டை விட்டு தூங்குவீங்க. பையனை வந்து 6 மணிக்கு எந்திரிக்கணும்னா பையன் எந்திரிக்க மாட்டான். அதே மாதிரி தான் ராகுல் காந்தி மாணவர்களுக்கு நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை கடைப்பிடிக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். மோடியை தோக்கடிக்கணும், அதில் 100% தெளிவாக இருக்காங்க. ஆனால் மோடி 28 மணி நேரம் 24 மணி நேரத்தில் 28 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. நீங்கள் ஃபோன் நோண்டிக்கிட்டே இருந்தீங்க, எப்படி மோடியை தோக்கெடுக்க போறீங்க? பாஜகவுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் ராகுல் காந்தி மாதிரி ஒரு இன்டிசிப்ளின்ட் பொலிட்டிஷியன். துரந்தர் வந்தப்போ நிறைய பேர் இந்த பாகிஸ்தானுக்கு போய் ஸ்பைன்னு போட்டிருந்தாங்க. அப்போ சில வீடியோ வந்தது. பிஜேபி ஜெயிக்கிறதுக்கான ஒரு 5 பேரை சொன்னாங்க. அதில் ஒன்று வந்து அமித்ஷா, இவரு நட்டா, மோடி, அமித்ஷா, மோடிக்கு ஜெய்சங்கர். இல்ல மோடிக்கு 2வது இடம் கொடுத்தாங்க. எனக்கு பயங்கர இதாயிடுச்சு. என்னடா இது மோடிக்கு 2வது இடம்னா மோடிக்கு மேல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா தலைவர் தான் இருக்காரு. இது என்ன பிரமாதம்? வெற்றியை உறுதி செய்யும் ஒரே இது என்ன பிரமாதம்? இதை விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குன்ற மாதிரி அதே நிகழ்ச்சியில இன்னொரு சம்பவம். ராகுல் காந்தி வந்து ஜென்சி புரட்சி எப்படியா தூண்டணும்னு அவர் தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருக்காருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ மாணவருடைய அந்த அடி மனசுல இருக்கிற வேதனையை தூண்டுற மாதிரி அவர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. உங்களை ரொம்பவுமே ட்ரபிள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி மேடையில இருந்து கேட்கறாரு. பதில் இருக்கு. ராகுல் காந்திட்டாங்களா? இல்ல, அது சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஸோ அவரு வந்து என்ன எதிர்பார்த்தாரு? இந்த அடக்குமுறை, மத்திய அரசு இப்படி பண்ணுது, மைனாரிட்டிக்கு விரோதமா இருக்கு, அப்படி ஏதாவது சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தா மழை பெய்யுது. இல்ல இதுல இன்னொரு விஷயம், மழைன்னும் போது தான் எனக்கு ஞாபகம் வருது. அதே ப்ரோக்ராம்ல அவர் பிஷப்பா இல்லாட்டி பெரிய ஏதோ சர்ச்சில் முக்கியமான ஒருத்தர் தான், ஒரு ஃபாதரோ யாரோ ஒருத்தர் தான். மழை பெய்யுதுன்னா அவர் கொடையை விரிச்சு கொடையை இப்படி பிடிக்கிறாரு. இப்போ ராகுல் காந்தி வேண்டாங்கிறாரு. இப்போ ஒரு பொலிட்டிஷியன் இப்போ ஒரு நல்ல ஒரு சோஷியல் ஒர்க்கரா இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்றும் வேண்டான்னு சொல்லி அவரை நவுத்து வைக்கணும். இல்லை தொடர்ந்து அவர் பிடிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த கொடை இவர் வாங்கி பிடிக்கணும். ஏன்னா வயசுல இவரை விட பெரியவர், ஆன்மீக ரீதியில் அவர் ஒரு மதத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவ், ரிலீஜியஸாக பொலிட்டிஷியனை விட பெரிய ஆள். அப்போது இவர் வந்து அந்த இந்த கொடையை பிடிக்கணும். நம்ம பார்த்துருப்போம், பிரதமர் காலில் யாராவது விழுந்தா, எந்த வயதினராக இருந்தாலும், அவரை விட வயதில் பெரியவங்களாக இருந்தாலும் வயதில் சின்னவங்களாக இருந்தாலும் திருப்பி பிரதமர் காலில் விழுவார். என்னன்னா அது வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் கொடுக்குது. இப்போ ராகுல் காந்தி நேற்று அரசியலில் சீரியஸான ஒருத்தராக இருந்திருந்தா அந்த கொடையை அவர் பிடிக்கும்போது தாங்க நான் பிடிச்சிக்கிறேன்னு பிடிச்சிருப்பார். இதுதான் நியூஸு. எவ்வளோ எளிமையாக இருக்காரு பாருங்க, கொடையை பிடிக்கிறாரு அவர். ஒரு ஃபாதர் பிடிக்கும்போது வேண்டாம் நான் பிடிச்சிக்கிறேன். ஆனால் அவருக்கு அந்த மனசே வரமாட்டேங்குது. ஏன்னா அப்ரிங்கிங் அப்படி, நீ தான்ப்பா ராஜா, இந்த நாடே உனக்கு தான்ப்பா, நடுவில் 5 வருஷம் யார்கிட்டே போயிட்டு வரோம், திருப்பி நம்மகிட்டே வந்துடும். இது நம்ம குடும்ப சொத்து கண்ணா, நம்ம தான் கண்ணா அதுக்கு ஓனரு. இந்தியாவில் பிறந்தவங்களாம் நமக்கு வந்து ஸ்லேவ், நமக்குலாம் வேலை செய்கிறவங்க. உனக்கு வந்து எடுபடி, உனக்கு வந்து துணி துவைச்சு தர்றதுக்கும் உனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறதுக்கும் வேலைக்காரங்க கண்ணா இந்தியர்கள். இது நம்மளுடைய நாடு அப்படின்னு சொல்லி வளர்த்ததுனால கொடை பிடிக்கணுங்கிற எண்ணமே வரல. இப்போ நீங்களோ நானும் இருந்திருந்தா நம்ம ஐயோ பெரியவர், பஸ்லேயே நமக்கு வயசில் ஒருத்தர் பெரியவர் வந்தால் உட்காருங்கன்றோம், ஒரு கர்ப்பிணி பெண் வந்தால் உட்காருங்கன்றோம். இதெல்லாம் அப்ரிங்கிங். நம்ம வீட்டில் நமக்கு சொல்லி தந்து வளர்க்கக்கூடிய விஷயம். ஏன்னா வீட்டில் என்ன சொல்லுவாங்க பாரு, நம்ம உழைச்சாதான் நம்ம முன்னேற முடியும். நம்ம சிந்தனையை சொல்லி வளர்த்திருந்தா அது தானா நல்ல சிந்தனை, தர்ம சிந்தனை, நம்மளும் வளரணும், நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் வரணும், இப்படி சொல்லி வளர்த்துருந்தா தான். எல்லாரையுமே அடிமைன்னு சொல்லி வளர்த்தா இப்படி தான் வரும் அப்படிங்கிறது தான். ஸோ வந்தது ஒரே நாள் தமிழ்நாட்டுக்கு, இருக்கிறதும் டமால் டிமில்னு பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, சரி ஒரு நாள் வந்துட்டு விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் நம்ம ரசிகராக்கி விட்டுருவோம் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. எல்லாமே பேக் ஃபயர் ஆகி வழக்கம் போல் பாஜகவுக்கு வந்து 11% கிடைச்சது போன தேர்தலில், அது ஒரு 13% ஆக்கிட்டு போயிருக்காரு. இன்னொரு 4 தடவை வந்தாங்கன்னா பாஜகவே ஊட்டிக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்துருக்காரு, பிஜேபி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்துடலாம். தேசிய மருத்துவ கவுன்சிலால் மூடப்பட்ட வைஷ்ணவி தேவி மருத்துவக் கல்லூரி, காரணம் என்ன? ஏன்னா ஏன் இந்த காரணம் என்ன அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம்னா, இப்பவே வந்து ஹிந்துக்கள் தான் இது மூடப்பட்டதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டமைப்பை வந்து சில ஊடகங்கள், அது நமக்கு யாருன்னு தெரியும், அந்த மாதிரியான ஊடகங்கள் கட்டமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நடந்தது என்ன? இந்த கேள்வி எனக்கும் இருக்கு. அதாவது மாதா வைஷ்ணவ தேவி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூஷன்,
இது வந்து ஒரு கோவில் நிதியில நடத்தப்படக்கூடிய ஒரு மெடிக்கல் வைஷ்ணவி தேவி கோயில். கோவில். ஓகே, ஹிந்து கோவில். ம். இப்போ முதல் கேள்வி, ஹிந்து கோவில்ல இருந்து பணம் பெற்று நடத்தக்கூடிய கல்லூரியில 50 பேர் படிக்கக்கூடிய இடத்துல 41 பேர் 40 பேர் இஸ்லாமியர்கள், 9 ஹிந்துக்கள், ஒரு சீக்கியர். இதுதான் வந்து ரேஷியோ. இது நியாயமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா ஹிந்துக்கள் காணிக்கையில நடக்கிற ஒரு கோவில். ஹிந்துக்கள் வந்து கோவிலுக்கு ஏன் காணிக்கை செலுத்துறாங்க அப்படின்னா, அது ஹிந்து மதத்தினுடைய வளர்ச்சிக்காக. நிறைய பேர் நம்பிக்கையின் அடிப்படையில எனக்கு சிலது கிடைக்கணும்னு சுயநலத்திலையும் உண்டியல காசு போடுறவங்க இருக்காங்க. ஆனா அதோடைய நோக்கம் என்னன்னா, அது அந்த கோவிலுக்கு பயன்படுத்தணும். இல்ல அந்த அதுதான் கோவில் சட்டம். சொல்லக்கூடிய ஆமா, அதுதான் சட்டமும் சட்டம். அதான். கோயிலோட சொத்து நீங்க கல்வி நிலையம் கட்டுறீங்க அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் அந்த கோயில் சார்ந்த கம்யூனிட்டி பயன்படணும். அப்படி கட்டப்படக்கூடிய எஜுகேஷன் சென்டர்ல அந்த கோயில் சார்ந்த சித்தாந்தமும் பரப்பப்படணும் அப்படின்றது பரப்பப்படணும். தான் அப்படிங்க சிஸ்டம். தமிழ்நாட்டிலே வந்து அறநிலைத்துறை 2-3 கோவில் ம். கட்டி நீதிமன்றத்துல போய் தர்மடி வாங்கிட்டு வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம வந்து இப்போ ரிலீஜியஸா போக வேண்டாம்னு வச்சுப்போம். இதுக்கு பின்னாடி நம்ம பேசுவோம். ஏன்னா இது பேசினாலும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அறிவு இருக்கான்னு தெரியல பல பேருக்கு. கீழே வந்து இதுலயும் கமெண்ட் பண்ணுவாங்க. கமெண்ட் போடுவாங்க. என்ன, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம வந்து இப்போ இதை லீகலா பார்ப்போம். ஜனவரி 2ஆம் தேதி நேஷனல் மெடிக்கல் கமிஷன் அந்த காலேஜில் ஒரு ஸ்பெஷல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்க. அப்படி பண்ணக்கூடிய இன்ஸ்பெக்ஷனில் வந்து என்ன கண்டுபிடிக்கப்படுது அப்படின்னா, அந்த கல்லூரியில் 10 ஆசிரியர்கள் தேவைப்படுறாங்க. 10 ஆசிரியர்கள் இந்த பாடங்கள்லாம் எடுக்கிறதுக்கு. ஆனால் அங்கே வெறும் 6 பேர் தான் இருக்காங்க. வெறும் 6 ஆசிரியர்கள் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் மற்ற ஃபேக்கல்ட்டிஸ், அட்மின்லேருந்து மற்ற ஜாயிண்ட் ப்ரொஃபஸர்லேருந்து மற்ற எல்லாமே எடுத்து பார்க்கும்போது வெறும் 65% தான் இருக்காங்க. இப்போ 100 பேர் தேவைன்னா ஒரு 65 பேர் தான் இருக்காங்க. 35 பேர் இல்லை. அதை ஃபில் பண்ணலை. தமிழ்நாட்டிலே பல கல்லூரிகளில் அந்த நிலைமை தான் இருக்குது. அது ஒரு பெரிய ஊழல் நடந்துகிட்டு இருக்கு. அதை பற்றி யாரும் பேசுறது கிடையாது. அது ஒரு நாள் எடுத்து நம்ம பேசணும். இப்போ பெட் ஆக்குபென்சி, ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு மெடிக்கல் காலேஜ்னா குறைந்தது 80% பெட் ஆக்குபை பண்ணியிருக்கணும் பேஷண்ட்ஸ். ஆனால் அந்த மெடிக்கல் காலேஜில் ஒரு 40% தான் ஆக்குபென்சி இருக்குது. மீதி 60% எம்டியாக இருக்குது. இப்போ என்ன ஆகும்? ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி படிக்க முடியும்? போய் அவங்களால ப்ராக்டிகல்ஸ் பண்ண முடியும்? பண்ண முடியாது. ஆயிடுச்சா? 5 ஆப்ரேஷன் தியேட்டர் வேணும். வெறும் 2 ஆப்ரேஷன் தியேட்டர் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்படி பண்ண அந்த ஸ்பெஷல் இன்ஸ்பெக்ஷனில் நோ மினிமம் ஸ்டாண்டர்ட் ரெகுலேஷன் அந்த காலேஜில் மெயின்டைன் ஆகுது. இது வந்து இல்லை எதெல்லாம் மெயின்டைன் ஆகணும் அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்திருக்கு. இது லீகல் தானே? இது பண்ணது வந்து கவர்மெண்ட் ஒஃபிஷியல்ஸ் தானே? பிஜேபி காரங்க கிடையாது, ஆர்எஸ்எஸ் காரங்க கிடையாது, கவர்மெண்ட் ஒஃபிஷியல்ஸ் தானே? இதுக்கு பக்காவாக இருக்குல்ல. உனக்கு எதாவது பிரச்சனை இருந்தால் கோர்ட்டுக்கு போ, இது சரியாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணலன்னு சொல்லு. இப்போ வர நிறைய பேர் 50 மாணவர்களுடைய வாழ்க்கை போச்சு, கல்வி போச்சு. அதில் 9 ஹிந்துக்களுடைய கல்வியும் சேர்த்து போச்சு. நீங்கள் எந்த ஹிந்துக்களுக்காக போராடுறீங்களோ அவங்களுடைய அந்த 50 மாணவர்களையும் அதே ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய இதை விட நல்ல ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய லேப் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸினுடைய இன்வெர்ட் இருக்கக்கூடிய பல மருத்துவ கல்லூரிகளில் அவங்கள பிளேஸ் பண்ணியாச்சு. யாருக்குமே படிப்பு கெட்டு போகல. இங்கேயே ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருந்தவங்க இன்னொரு இடத்துல போய் ஹாஸ்டல்ல தங்கி ஆக்சுவலி இங்க படிச்சாங்க. படிச்சிருந்தாதான் தரம் வந்து தரம் வந்து குறைஞ்சிருக்கும். குறைஞ்சிருக்கும். நான் இது ஏன் இந்த பாயிண்ட் எடுக்கணும்னு சொன்னேன்னா, இது ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு. நம்மளும் சரி ஜம்மு காஷ்மீர் தமிழ்நாட்டிலேருந்து எங்கேயோ ஒரு மூலையில் நடந்துகிட்டு இருக்கு, நம்ம பேசணுமான்னு யோசித்தோம். ஆனால் இது வந்து சோஷியல் மீடியாவில் குறிப்பாக இன்ஸ்டாகிராம்லலாம் இந்த இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லிட்டு சுற்றக்கூடிய சில தற்குறிகள் வந்து பொய் பிரச்சாரத்தை பரப்பிட்டு இருக்காங்க. இதையும் திருப்பரங்குன்றத்தையும் எப்படி ஒரு மத சின்னமாக மாற்ற முயற்சி பண்ணுறாங்களோ, ஒரு அரசியலாக மாற்ற முயற்சி பண்ணுறாங்களோ, இதையுமே அதே மாதிரி மாற்ற முயற்சி பண்ணுறாங்க. திஸ் இஸ் பியூர்லி லீகலாக நடந்திருக்கக்கூடிய, ஜென்யூனாக நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த இன்ஸ்பெக்ஷனுடைய முடிவுகள் தான் இது தருது. இது வந்து பரப்புன தி பிரிண்ட்டு, ஹிந்து போன்ற ஊடகங்கள், இன்னும் ஏகப்பட்ட ஊடகங்கள் இதை வந்து 2ஆம் தர அவங்கெல்லாம் ஒன்றும் மன்னிப்பு கேட்கலுங்க. இல்லைன்னா நீங்களே உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள்லாம் விலை போன ஊடகம், நாங்கள் மக்களிடம் பொய் மட்டும்தான் சொல்லுவோம், எங்களுக்கு எந்த விதமான தார்மீகமும் தர்மமும் கிடையாது, நாங்கள்லாம் நாதாரிகள் அப்படின்னு நீங்கள் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போட வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஏன்னா தொடர்ந்து நீங்கள் எவ்வளோதான் மக்களை ஏமாற்றுவீங்க. ஏன்னா ஓட்சோடியிலும் இதுதான் பண்ணாங்க. ஓட்சோரி இதான் பண்ணாங்க, ரெஃபேல் இதான் பண்ணீங்க. எதுலேயுமே உண்மை சொல்கிறது இல்லை. ராகுல் காந்தி ரெஃபேல் விஷயத்தில், சௌக்கிதார் சோர்ஹே விஷயத்தில் மன்னிப்பு கேட்டார். எத்தனை ஊடகம் அந்த செய்தி ஆக்குனீங்க? அவர் சவர்கர் மன்னிப்பு கேட்டாருன்னு ஒரு பொய் சொல்லும்போது அத்தனை ஊடகமும் அது ஃப்ரண்ட் பேஜில் போடுறீங்க. ராகுல் காந்தி கேட்ட மன்னிப்பு எங்கே போடுறீங்க? அதாவது 2026 ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு ஆண்டு உலகத்துக்கு, குறிப்பாக இந்தியாவுக்கு. இந்தியா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஏன்னா பிரதமருக்குமே நேரம்
கொஞ்சம் கடுமையாக இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராலஜிக்கல் ரீதியாக சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் பல பேர் சொல்லியிருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியிலே ஷெல்வி அவர்கள் சொன்னார். உயிருக்கே ஆபத்து. உயிருக்குங்கிறத விட நாட்டுக்கு நம்ம பார்ப்போம். அப்போ இந்த ஆண்டு இந்தியாவில் எப்படியாவது ஈரானில் நடக்கிறது மாதிரியோ, இல்லாட்டி வெனசுலாவில் நடந்த மாதிரியோ, இல்லை பங்களாதேஷ் ஸ்ரீலங்காவில் நடந்த மாதிரியோ ஒரு கலவரத்தை உருவாக்க அந்நிய சக்திகள், குறிப்பாக டீப் ஸ்டேட்டு எதன் மூலமாகலாம் முயற்சி பண்ணுவாங்கன்னு நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க. ஒன்று, கிக் ஒர்க்கர்ஸ், இந்த டெலிவரி ஒர்க்கர்ஸ் இருக்காங்களா, அவங்கள வச்சு தூண்டி நாடு முழுக்க ஒரு கலவரத்தை. ஏன்னா இது டைரெக்டாக நம்மளை அஃபெக்ட் பண்ணும். டெலிவரி பாய்ஸ் வந்து 4 நாள் 1 வாரம் லீவ் போட்டாங்கன்னா பல கோடி பேரை இது நேரடியாக அஃபெக்ட் பண்ணும். வேலைக்கு வராதவங்களை மட்டும் இல்லை, சாப்பாடுக்கும் மருந்துக்கும் எல்லாம் இதை நம்பி இருக்கக்கூடியவங்கள அஃபெக்ட் பண்ணும். அப்போது அரசு மேலே ஒரு கோவம் வரும். ஏர்லைன்ஸ் ஒர்க்கர்ஸை வச்சு ஒரு போராட்டம் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா இன்றைக்கி ஏர்லைன் யூசேஜ் கூடிக்கிட்டே இருக்குது. ஸோ ஏர்லைன்ஸை வச்சு இவங்க ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணி திருப்பி ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த மாதிரி பலவிதமான போராட்டங்களை தூண்டி விடுவதற்கான முயற்சி. எப்படி ரெசிலர்ஸ் ப்ரொட்டஸ்ட் கொண்டு வந்தாங்க, எப்படி இதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்மர்ஸ் ப்ரொடெக்ஷன்ற பேரில் ஒன்று கொண்டு வந்தாங்க, எப்படி சிஏஏக்கு எதிராக ஒரு போராட்டத்தை கொண்டு வந்தாங்க, இப்படி பலவிதமான போராட்டங்களை நடத்துவதற்கு இந்த ஆண்டு அந்நிய தீய சக்திகள் முயற்சி பண்ணும். தேசத்தின் மீது அக்கறை இருக்கக்கூடிய நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் இந்த சாக்கடையில் போய் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிற பொறுப்பு நமக்கு இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இன்றைக்கி பல விஷயங்கள் நம்ம பேசி விவாதிச்சிருக்கோம். விட்டு போனதா நான் ஒன்று முன்னாடி சொல்லியிருந்தேன்ல. ஆமாம். ஒன்று வந்து அபினவ்ஜி வந்து அவருடைய பிஆர் டீமை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். அவருக்கு ஆதரவாக குரல் கொடுக்குற வரைக்கும் அது பிரச்சனை இல்லை. அதுக்கு நமக்கு எதிராக அவர் வந்து திட்டமிட்டு சில அவதூறுகள் நம்மள எதிராக என்ன அவதூறு. நீங்கள் வந்து அவர் நேத்தி அவர் ஷோவில் இல்லை, ஏன்னா அவருக்கு வீக் ஆஃப், அவர் லீவ் எடுத்திருந்தேன், அதனால இல்லை. நீங்க ஏன் அவர் லீவ் எடுக்கிறது இல்லை, வீக் ஆஃப் ஏதோ ஒன்று அவர் நேற்று இல்லாதனால அவரை நீங்க வந்து வெளியில கூட்டிட்டு போலன்னு சொன்ன இதுல சொன்னதுனால நீங்க வந்து திட்டம் கடலை வாங்கி தந்த ஏமாத்திட்டு அப்படி பல ஏமாத்தினாரு. ஆனால் அவர் சொன்னதுனால நம்ம வந்து அடிச்சு விரட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்புறம் மாயா அக்கான்னு ஒருத்தங்க உங்களை விசாரிச்சிருக்காங்க, வேர் இஸ் அபினவ் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏகப்பட்ட அதான் அவரோட பிஆர் டீம் அவருக்கு ஆதரவா வேலை செய்யற வரைக்கும் பிரச்சனை இல்லை, நமக்கு எதிராக வேலை செய்யாம கொஞ்சம் பாத்துக்கலாம். அவ்வளவு இது வந்து திட்டமிட்டு நடக்கக்கூடிய சரியா அப்படிங்கிறது தெரியல. எனக்கு தெரிஞ்சு அது பக்கத்து கேபின்ல இருந்து யாராவது இந்த கமெண்ட் எல்லாம் அப்படி வந்து உங்களுடைய ரசிகர்களை உங்களுடைய ஆதரவாளர்களை நீங்க வந்து கொச்சப்படுத்தக்கூடாது. அவங்க ஆத்மார்த்தமா உங்களுடைய இன்னசென்ஸ் எதுவும் பேச முடியாது, டிஃபெண்டும் பண்ணல. இல்ல உண்மையிலேயே உங்களுடைய இன்னசென்ஸ், நீங்க வந்து எஃபர்ட் போட்டு எடுத்துட்டு வரக்கூடிய தரவுகள் எல்லாம் மதிச்சு அதை ரசிச்சு அவங்க பிளஸ் எங்க மேல இருக்கிற வெறுப்பு எல்லாமே அது உங்களுக்கு ஆதரவா தெரியுது, அப்படி ஆதரவா தெரியுது அப்படிங்கறத விளையாட்டுக்கு சொன்னேன். ஸோ தொடர்ந்து இந்த டீம்ல நீங்க யார் ஆதரிச்சாலும் அது ஒட்டுமொத்த டீமையும் ஆதரிக்கிற மாதிரி தான். எங்களுக்குள்ள அது மாதிரி எந்த பாகுபாடுமே கிடையாது. ஒருத்தருடைய இன்னொருத்தருடைய வளர்ச்சியை எங்களுடைய வளர்ச்சியாக தான் நாங்கள் பார்க்கிறோம் அப்படின்னு. இன்னொரு முக்கியமான விஷயம் ஆளாளுக்கு தனித்தனியாக சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் அபினவ்ஜிட்டு இருந்து ஆரம்பிக்கும். தமிழ் ஜனம் சேனல் சார்பில் பொங்கல் கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் வந்து எல்லாருமே கண்டிப்பாக கொண்டாடுங்க. ஆனால் கொண்டாடும் போது பொங்கல் கொண்டாடுவதின் நோக்கம் என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சு நாம் கொண்டாடுவது தான் அந்த பொங்கலுக்கு நாம் செய்யக்கூடிய சிறப்பு. அப்போ தான் அடுத்த தலைமுறையினரும் அதை வந்து மகிழ்ச்சியோட காரணம் தெரிஞ்சு கொண்டாடுவாங்க. பொங்கல்ங்கிறது ஏதோ தமிழருக்கு மட்டும் இல்லை, பாரத தேசம் முழுக்க பல்வேறு மாநிலங்களில் விதவிதமாக கொண்டாடுறாங்க. எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பார்வையாளர்கள் கிட்டத்தட்ட எல்லா மாநிலத்திலையும் எல்லா நாடுகள்லையும் இருக்காங்க. அந்தந்த மாநிலங்களில் கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் மகர சங்கராந்தி பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இது வெறும் விழா இல்லை, இது வந்து ஒரு பொருளாதார சுழற்சி. இது மூலயமா தான் பல பேருக்கு இந்த மண்பானை செய்யக்கூடியவங்க, கரும்பு விவசாயிகள், இவங்க எல்லாரோட பொருளாதாரமும் இதை நம்பி தான் இருக்குது. ஆட்டி அவங்க வாழ்வாதாரத்துக்கு இது ஒரு பெரிய ஊக்கம் கொடுக்கும். ஆட்டி நிறைய கரும்பு சாப்பிடுங்க, நிறையா பொங்கல் பானைகள் வாங்குங்க, நம்ம பாரம்பரியத்தை தொடர்ந்து பின்பற்றுங்க. பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். அபினவும் குஹனும் சொன்ன மாதிரி பொங்கல் அப்படிங்கிறது நம்ம பண்டிகைகள்லாம் வந்து எதுக்கு இவ்வளோ ஆடம்பரமாக கல்யாணம், எதுக்கு இவ்வளோ நீங்கள் வந்து இவ்வளோ ஃபெஸ்டிவல்ஸ் எதுக்கு, வெள்ளைக்காரனெல்லாம் பாருங்கள் ஒரு நியூ இயர் ஒரு கிறிஸ்மஸ் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய முட்டாள்களுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்லணும்னா இப்போ குஹன் சொன்னது தான். ஒரு திருவிழாவோ ஒரு கோவிலில் வந்து கூழ் ஊற்றினாலோ இல்லை நம்மளுடைய பண்டிகையோ பொருளாதார ரீதியாக பல ஏழைகளுக்கு அது ஆதரவளிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் நம்ம முன்னோர்கள் இதை வந்து கண்டுபிடிச்சி இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்னால் இப்படி தான், பண்டிகைனா இப்படி தான் கொண்டாடணும், இவ்வளோ விஷயம் இன்க்ளூட் ஆகணும். எல்லாம் கேட்பாங்க சீடை வச்சா கிருஷ்ணர் சாப்பிட்டு வரான்னு. சீடை வச்சா கிருஷ்ணர் சாப்பிட மாட்டார். ஆனால் அந்த சீடை செய்வதற்கான மாவு, எண்ணெய் இதெல்லாம் வாங்கக்கூடிய, அதை விற்கக்கூடிய வியாபாரிகள் வாழ்வார்கள், அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய வாழ்வாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பொங்கல் அப்படிங்கிறது திருப்பி தமிழ்நாட்டை இந்தியாவிலேருந்து பிரிக்கக்கூடிய சக்திகளுக்கு பொங்கல் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய ஒற்றுமையை பரிசாற்றும் விதமாக இருக்கக்கூடிய ஒரு திருவிழா.
தமிழ்நாட்டில் பொங்கல், மகாராஷ்டிரா, ஜம்மு காஷ்மீர், ஹரியானா போன்ற பஞ்சாப் போன்ற இடத்துல மகர சங்கராந்தி, இன்னும் பல மாநிலங்களில் வேறு வேறு பேரில் இதே பொங்கல் அன்னைக்கு சூரியனை வழிபடக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பல மக்கள் செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ பொங்கல் அப்படிங்கிறது தேச ஒற்றுமைக்கான ஒரு விழாவும் கூட அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். எந்த கட்டத்திலையும் இந்த நம்ம நாட்டை விட்டு கொடுக்கக்கூடாது. பொங்கல் நீங்கள் வந்து வைக்கும்போது, பொங்கல் பொங்கும்போது உங்கள் மனசில் என்ன வேணால் வரலாம். அதில் தேசம் சார்ந்த, இந்த தேசம் நல்லா இருக்கணும், இந்த தேசம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் சேர்த்துக்கோங்க. தமிழ் ஜனம் 1 மில்லியன் போனோம் அப்படிங்கிறதையும் சேர்த்துக்கோங்க. இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.